हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। நிலைமை என்னவாக இருக்கிறது? அதற்கேற்றபடி எந்த காரியத்தை யாராலேயும் செய்ய முடியாதோ அதை நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற இந்த உணர்த்துதல் மூலம் அவர்களுக்குள் அவசியம் சந்திக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சிலர் சிறியவர்களாகவும் சிலர் பெரியவர்களாகவும் அந்த மாதிரியான குரூப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அனைத்து விதமானவர்களும் சென்றிருக்கிறார்கள். உடலால் காரியம் செய்பவர்களும் சென்றிருக்கிறார்கள். ராஜ்ய ஸ்தாபனை செய்வதற்கு திட்டமிடும் புத்தியுள்ளவர்களும் சென்றிருக்கிறார்கள். கூடவே தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிப்பவர்களும் சென்றிருக்கிறார்கள். இன்று முழு குரூப்பிலும் இந்த 3 விதமான குழந்தைகளை பார்த்தோம். மேலும் மூவருமே அவசியமாக இருக்கிறார்கள். சிலர் திட்டமிடுபவர்கள், சிலர் காரியத்தில் கொண்டு வருபவர்கள், மேலும் சிலர் தைரியத்தை அதிகரிப்பவர்கள். குரூப்போ நன்றாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் 2 குரூப்களும் சேர்ந்தே பிரத்யக்ஷமாகும். இப்பொழுது பிரத்யக்ஷத்தின் விசேஷம் மேகங்களுக்கு உள்ளே இருக்கின்றது. மேகம் கலைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அகலவில்லை. எந்த அளவு சக்திசாலியான மாஸ்டர் ஞான சூரியனின் நிலை வரை வந்து சேர்ந்து விடுவீர்களோ அதேபோல் இந்த மேகங்கள் கலைந்து கொண்டிருப்பது அகன்றுவிட்டது என்றால் ஒரு நொடியில் வெற்றி முரசு கொட்டிவிடும். இப்பொழுது கலைந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பார்ட்டியும் அவர்களுடைய ஏற்பாடுகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நீங்கள் இளைஞர்களின் பேரணிக்காக திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அவர்களும் இப்பொழுது இளைஞர்கள். அவர்களும் அவர்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இப்பொழுது பாரதத்தில் அநேக பார்ட்டிகளின் என்ன விசேஷம் இருந்ததோ அது குறைந்துவிட்டது. இருந்தாலும் ஒரு பார்ட்டி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படி வெளியுலகத்தின் ஒற்றுமையிலும் இரகசியம் இருக்கிறது. பல வழிகளில் நடப்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒருவர் சக்திசாலி ஆகிக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தாபனையின் இரகசியத்தில் சகயோகத்தின் பங்கு இருக்கிறது. மனதால் சந்தித்தவர்களாக இல்லை, கட்டாயத்தில் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் கட்டாயத்தில் சந்தித்ததிலும் இரகசியம் இருக்கிறது. இப்பொழுது ஸ்தாபனையின் நுண்ணிய முறைகள், பழக்கங்கள் தெளிவாக ஆவதற்கான நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது. பிறகு உங்களுக்கும் அட்வான்ஸ் பார்ட்டி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிய வந்துவிடும். இப்பொழுது நீங்களும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி கேட்கிறீர்கள். அவர்களும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் இருவருமே நாடகத்தின் அனுசாரம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜெகதம்பாவோ பௌர்ணமி நிலவாக இருக்கவே இருக்கின்றார். பௌர்ணமி நிலவு ஜெகதம்பாவுடன் தீதிக்கு தொடக்கத்தில் இருந்தே விசேஷ பங்கு இருந்தது. காரியம் செய்வதில் உடன் இருந்து செய்பவர் செய்யும் பங்கு இருந்தது. முழு நிலவு சீத்தளமானவர், மேலும் இவர் தீவிரமானவர். இருவர்களும் இணைந்து இருத்தல் இருந்தது. இப்பொழுது அவர் கொஞ்சம் பெரியவர் ஆக விடுங்கள். ஜெகதம்பாவோ இப்பொழுது கூட அவருக்கு சீத்தளத்தின் சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் திட்டம் போடுவது, முன்னுக்கு வருவதில் துணையும் வேண்டுமல்லவா? புஷ்பா, சாந்தா மற்றும் தீதி தொடக்கத்தில் இவர்களுக்கு இடையிலும் கணக்கு இருந்தது. இங்கேயும் இருவர்களின் கணக்கு அவரவர்களுக்குள் அருகில் இருப்பதற்காக இருக்கிறது. பாவு விஸ்வகிஷோர் சகோதரரோ முதுகெலும்பாக இருந்தார். இதிலேயும் பாண்டவர்கள் பின்னுக்கு முதுகெலும்பாக இருக்கிறார்கள். சக்திகள் முன்னுக்கு இருக்கிறார்கள். அவர்களும் ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வரக்கூடிய குரூப். இப்பொழுது திட்டம் போடுபவர்கள் கொஞ்சம் மைதானத்தில் வந்துவிட்டார்கள் என்றால் பிரத்யக்ஷம் ஆகிவிடும். நல்லது.
வெளிநாட்டு சகோதர சகோதரிகளுடன் சந்திப்பு. நீங்கள் அனைவரும் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்லக்கூடிய, மேலும் முதல் நம்பரில் வருவதற்கான ஊக்கம் உற்சாகம் உள்ளவர்கள்தான் இல்லையா? உங்களில் யாரும் 2ஆம் நம்பரில் வருபவர்களோ இல்லையே? லட்சியம் சக்திசாலியாக இருக்கிறது என்றால் லட்சணமும் இயல்பாகவே சக்திசாலியாக இருக்கும். நீங்கள் அனைவரும் முன்னேறி செல்வதில் ஊக்கம் உற்சாகம் உள்ளவர்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்பொழுதும் டபுள் லைட் ஆகி பறக்கும் கலை மூலம் நம்பர் 1ஆக வரத்தான் வேண்டும் என்பதைத்தான் கூறுகின்றார். எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார், அதேபோல் ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் இறக்கைகளால் பறப்பவர்தான் பறக்கும் கலையை அனுபவம் செய்கின்றார். இந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கான சகஜமான வழி, என்ன சேவை செய்தாலும் அதை தந்தை செய்பவர் செய்விப்பவர், நான் கருவியாக இருக்கிறேன், செய்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், நடத்துவித்து கொண்டிருக்கிறார். இந்த நினைவின் மூலம் எப்பொழுதும் லேசாகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். இன்னும் வரும் நாட்களில் இதே நிலையை அதிகரித்து கொண்டே இருங்கள். விடைபெறும் நேரத்தில் கூறிய மகா வாக்கியம். இந்த சக்திசாலியான தினம் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கிக்கொண்டே இருக்கும். இந்த சக்திசாலியான தினத்தன்று யாரெல்லாம் வந்துள்ளீர்களோ அவர்கள் விசேஷமாக சக்திசாலி ஆகுங்கள் என்ற வரதானத்தை எப்பொழுதும் உடன் வைத்து கொள்ளுங்கள். ஏதாவது அந்த மாதிரி விஷயம் வந்தது என்றால் இந்த தினத்தை மற்றும் இந்த வரதானத்தை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவு சக்தியை கொண்டு வரும். ஒரு வினாடியில் புத்தி என்ற விமானம் மூலம் மதுபனில் வந்து சேர்ந்து விடுங்கள். என்னவாக இருந்தது, எப்படி இருந்தது, மேலும் என்ன வரதானம் கிடைத்தது, அப்படி ஒரு வினாடியில் மதுபன் நிவாசி ஆவதினால் சக்தி வந்துவிடும். மதுபன்னை வந்து சேர்வதோ தெரியும் அல்லவா? இதுவோ சகஜம்தான். இந்த கண்களால் பார்த்திருக்கிறீர்கள். பரந்தாமத்திற்கு செல்வது கடினமாக அனுபவமாகலாம். மதுபன் வந்து சேர்வது கடினமில்லை. எனவே ஒரு வினாடியில் டிக்கெட் இல்லாமல் செலவில்லாமல் மதுபன் நிவாசி ஆகிவிடுங்கள். மதுபன் எப்பொழுதுமே தைரியம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்படி இங்கே அனைவரும் தைரியம் உற்சாகத்தில் இருக்கிறார்கள், யாரிடமும் பலகீனம் இல்லைதான் இல்லையா? இதே நினைவு பிறகு சக்திசாலியானவர் ஆக்கிவிடும். நல்லது. வரதானம். பரமாத்ம காரியத்தில் சகயோகியாகி அனைவரின் சகயோகத்தை பிராப்தி செய்யக்கூடிய வெற்றி சொரூபமானவராக. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।